ஒரு நல்ல அனுபவம் எனக்கு வாழ்க்கையில் பல அனுபவங்கள் இன்னைக்கு ஒரு நல்ல அனுபவம். நேற்று ராத்திரி வீட்டில் சாப்பிட்டு போனது தான். 24 மணி நேரம் ஆகுது. என்னுடைய செயலாளர் அவர் நான் சாப்பிடல, அவரும் சாப்பிடல. நான் போய் அந்த கவுண்டருக்கு போன உடனே செக் பண்ண கூட இல்லை, நேமை தான் பார்த்தாப்புல. வைகோ யூ ஆர் பிளாக் லிஸ்டட். ஆஃபீஸில் வந்து எங்கள் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுத்துருக்குறாங்க, ஹோம் மினிஸ்ட்ரியிலேருந்தும் கொடுத்துருக்குறாங்க, நீங்கள் போக முடியாது. அப்புறம் என்ன செய்துட்டாங்கன்னா என்னை ஓரமாக கொண்டு உள்ளே உட்கார வச்சுட்டாங்க. அந்த ஜாமான்கள்லாம் இருக்கிற இடத்து பக்கத்தில் உட்கார வச்சாங்க. நான் ஒன்றும் சொல்லலை. மணி 11-11:30 மணிக்கு மேலே 12 மணிக்கு மேலே ஃபுட் கோர்ட் நிறைய இருக்குது ஏர்போர்ட்டுக்குள்ளே. ஏதாவது சாப்பிடலாமான்னு நினச்சா நீங்கள் இங்கேருந்து எங்கேயும் போகக்கூடாது, உங்கள் செக்ரட்டரி வேணால் போய் வாங்கிட்டு வரட்டும் அப்படின்னாங்க. இனி ஒரு கைதி மாதிரி வச்சதுனால எனக்கு ஒன்றும் வேணாங்க அப்படின்னு சொல்லிட்டேன். அதில் ஒரு அந்த அதிகாரிகளை நான் குறை சொல்லலை. அவங்க அந்த உள்ள 2-3 பெண் அதிகாரிகள்லாம் வந்து ரொம்ப அன்பாக தான் பேசினாங்க. ஆனால் மேலிடத்துலேருந்து எங்களுக்கு உத்தரவு நாங்கள் என்ன செய்ய முடியும் அப்படின்னாங்க. ஆனால் அந்த நடத்தின முறையில் என்னை வந்து ஒரு அசைவ கூட இல்லாமல் ஒரு இடத்துல உட்கார வச்சு 16 மணி நேரம் உட்கார்ந்துருந்துருக்கேன். காலையில் 6:30 நைட்டு 9 மணி வரைக்கும் ஒரே இடத்துல உட்கார்ந்துருந்துருக்கிறேன். அதன் பிறகு எனக்கு சாப்பிடணுங்கிற எண்ணம் வரல. காரணம் அவங்க ஒரு ஃபார்மர் மெம்பர் ஆஃப் பார்லிமெண்ட்டு இதுக்கு முன்னாடி வந்திருக்கேன்னு சொல்லியிருக்கேன். அங்கே பினாங்கு சிஎம் எல்லாம் கூட பேசினார், தெரிஞ்சு கூட என்னை கொஞ்சம் அசைய கூட விடலை அங்கேருந்து. அதன் பிறகு இதுக்கு என்ன காரணம்னு நான் முதல்ல சொல்லிடுறேன். நான் 2009ஆம் ஆண்டு அப்பொழுது நடைபெற்ற ஈழத்தமிழின படுகொலை குறித்து நான் கடுமையாக அட்டாக் பண்ணிக்கிட்டு இருந்தேன் ஸ்ரீலங்கன் கவர்மெண்ட்டை. இவங்க தான் ஜெனோசைடுக்கு காரணம் அப்படின்னு. அப்போ வந்து இங்கே ஹம்சா வந்து ஸ்ரீலங்கா டிப்டி ஹை கமிஷனராக இருந்தார். இப்போ பிரிட்டனில் யூகேயில் இருக்கிறாரு. அவர் என்ன பண்ணார்னா ஒரு ஃபோல்டர் தயார் பண்ணி எல்லா எம்பசி ஹை கமிஷனுக்கும் என்னை பற்றி அனுப்புனார். அது நான் அமெரிக்காவுக்கு விசா இல்லைன்ட்டாங்க, யூகே பிரிட்டன் எனக்கு விசா இல்லைன்ட்டாங்க, கனடா எனக்கு விசா இல்லைன்ட்டாங்க, அமெரிக்கா எனக்கு விசா கொடுக்கல. கோலாலம்பூரில் மட்டும் அவர் பினாங்கு டிப்டி சீஃப் மினிஸ்டர் முயற்சியில் எனக்கு விசா முந்தி கிடைச்சது, அனுமதி கிடைச்சது. இதுதான் காரணம். ஆனால் இந்திய தூதரகத்தை வந்து அவருக்கு நம்ம மலேசியாவில் தூதரக திருமூர்த்தின்னு இருக்கார், நம்ம தமிழர் தான் அவர் கேள்விப்பட்டு ரொம்ப வருத்தப்பட்டு என்கிட்ட பேசினார். ஒரு மாலை ஒரு 5 மணி இருக்கும், எனக்கு முன்கூட்டி தெரியாது நீங்கள் வர்றது. 2-3 நாளைக்கு முன்னாடி பேப்பரில் பொதுவாக வந்திருந்தது மலேசியா பத்திரிகைகளில் நான் வர்றதாக, திருமணத்துக்கு வரவேற்புகள். இப்போ ரொம்ப கவலையாக இருக்குது, நீங்கள் சாப்பிடக்கூட இல்லைன்னு கேள்விப்பட்டோம், வீட்டிலேருந்து சாப்பாடு அனுப்பட்டுமான்னாரு. இப்போ நீங்கள் அனுப்ப முடியாது, 8 மணிக்கு என்னை பிளேனில் ஏற்ற போகிறாங்க, நீங்கள் கேட்டதே எனக்கு சாப்பிட்ட மாதிரி இருக்குது. ரொம்ப கவலையோடு கேட்டார். இந்திய தூதராக மலேசியாவில் இருக்கிற திருமூர்த்தி அவர்கள் மிகுந்த கவலையோடு கேட்டார். நாங்கள் இந்த நேரத்தில் எதுவும் செய்ய முடியாமல் இருக்கிறோமே அப்படின்னு சொன்னார். அதன் பிறகு நான் அதான் சொல்கிறேன் இல்லையா, என்னை ஃபோனை இவர்கிட்ட கொடுத்துட்டேன். இவரையும் ஒரு உரமாக வச்சுட்டாங்க, என்னை தனியாக வச்சுட்டாங்க. இங்கே தமிழ்நாட்டில் உள்ள தலைவர்கள், திராவிட முன்னேற்ற கழகத்தின் செயல் தலைவர் சகோதரர் மு.க. ஸ்டாலின், காங்கிரஸ் கட்சி தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவர் சகோதரர் திருநாவுக்கரசர், பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய இளைஞரணி தலைவர் அன்புமணி ராமதாஸ் எம்பி, அதே போல் விடுதலை சிறுத்தைகள் கட்சி தலைவர் திருமாவளவன், தமிழ் மாநில காங்கிரஸ் கமிட்டி தலைவர் ஜி.கே. வாசன், இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி தலைவர் முத்தரசன், இப்படி பல தலைவர்கள் வந்து இதை கண்டித்து என்னை இந்த மாதிரி நடத்தினது முறையில்லைன்னு தெரிவித்து அறிக்கை கொடுத்ததுக்கு எல்லாருக்கும் நான் நன்றி தெரிவிச்சுக்கிறேன். ஒன்று மட்டும் நான் ஊடகங்கள்கிட்ட சொல்ல விரும்புகிறேன். அதாவது யூ ஆர் இன்எலிஜிபிள் டு கெட் விசா, இதே கான்சல் ஜெனரல் என்கிட்ட சொன்னது. பிகாஸ் யூ பிலாங் டு எ பேண்ட் ஆர்கனைசேஷன் அப்படின்னாரு. நான் சொன்னேன் ஐ ஆம் நாட் எ மெம்பர் ஆஃப் தி ஆர்கனைசேஷன், ஐ ஆம் எ சப்போர்ட்டர்ன்னு. அவங்க ஏற்றுக்கல. யூ ஆர் இன்எலிஜிபிள், த பேண்ட் ஆர்கனைசேஷன்ஸ் வில் நெவர் பி அலவுட் டு என்டர் அமெரிக்கான்னாரு. பிறகு நான் விளக்கம் சொன்ன உடனே 2 hours என்கிட்ட தனியாக கூப்பிட்டு விளக்கம் கேட்டாங்க. அப்போ அவங்க எல்லாம் என்ன எடுத்து காட்டினாங்கன்னா, இந்த கிளிநொச்சியில் எல்டிடி ஹெட் குவார்ட்டர்ஸ் அடிபட்ட பிறகு அங்கே எடுத்த வீடியோ, அங்கே கிடைச்ச அவங்களுக்கு ரெக்கார்ட்ஸு, ஃபோட்டோஸ் எல்லாத்தையும் எடுத்து அதில் 1989 பிப்ரவரியில் நான் அங்கே
25 நாள் அங்கே இருந்தேன். மன்னிக்காட்டில் தலைவர் பிரபாகரன் கூட இருந்தேன். அப்போ நான் காட்டுக்குள்ளே போகிறப்ப பாதுகாப்புக்காக அவங்க அட்டையர் தான் போட்டிருந்தேன், கேமப்ளேஜ் ட்ரெஸ்ஸு. அந்த ஃபோட்டோஸு, அவர் பிரபாகரன் எடுக்க ஃபோட்டோஸு, இது எல்லாத்தையும் இந்தியாவில் உள்ள நம்ம தமிழ்நாட்டு ஊடகங்கள் தான் அதை பெருசு பண்ணலை. இந்தியாவில் உள்ள டெல்லியில் உள்ள ஊடகங்கள் எல்லாம் டிவி எல்லாத்துலேயும் போட்டு நான் ஏதோ எல்டிடி அமைப்பில் அப்போ இருக்கிற மாதிரி போட்டாங்க. முக்கியமான ஒரு பாயிண்ட் மட்டும் நான் இத்தனை வருஷம் நான் சொல்லலை. 89 எல்டிடி பேன் கிடையாது, அப்போ பேன் கிடையாது. நான் அங்கே போய் இருந்தேன். அவங்க இருந்த அந்த ஃபோட்டோஸு, அந்த வீடியோ, இதெல்லாம் வச்சு இவர் வந்து பிலாங்ஸ் டு எல்டிடி ஆர்கனைசேஷன்னு ஸ்ரீலங்கா டிப்டி ஹை கமிஷனர் எல்லா எம்பசி ஹை கமிஷனுக்கும் அனுப்புனதுனால நான் எந்த நாட்டுக்கும் நான் விசா எனக்கு கிடையாது. பிரசல்ஸ் ஒரு இடத்துக்கு மட்டும் கிடைச்சது. அங்கே போய் நான் வந்து இனப்படுகொலைக்கு சர்வதேச நீதிமன்ற குற்றவாளி கூண்டில் நிறுத்தணும், பொது வாக்கெடுப்பு நடத்தணும், ரெஃபரண்டம் நடத்தணும், தமிழர் பகுதியில், தமிழர் தாயகத்தில், வெளிநாடுகளில் ஈழத்தமிழருக்கு நடத்தணும். அந்த கருத்தை அது வரைக்கும் யாரும் சொல்லலை.